ஏப்ரல் 30 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்முகம் பள்ளிக்கூடம் வாங்குறதுக்கு அவருக்கு பண தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கனியுடைய அப்பா நிறைய பணத்தை கொண்டுட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு என் பிள்ளைய மட்டும் கொடுத்துருங்க தயவு செஞ்சு, உனக்கு இப்போ பண தேவை இருக்குதுல்ல, உனக்கு அந்த பள்ளிக்கூடம் வாங்கணும் அதுதானே உன்னோட ஆசை, அதுக்கு தேவையான மொத்த பணத்தையுமே நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன், நீ எங்கே போய் கடனை உடனெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு என் பொண்ணு தேன்மொழியை என் கூட அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகத்துக்கு பயங்கர கோபம் வருது. இதுக்கப்புறமா இந்த ஊருக்குள்ளே உன்னைய நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீ என்னடான்னா பணத்தை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்து என் தங்கச்சியை கேட்குற, யாருக்காகவும் என் தங்கச்சியை வித்துட்டு தான் இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை, உன்னோட பணமும் எனக்கு தேவையில்லை, உனக்கு மரியாதையாக சொல்கிறேன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா நீ இங்கேருந்து பணமாக தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கனி அப்பா கூட வந்திருக்கிற இன்னொரு ஆள் சொல்கிறாங்க, இவர் எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய மனுஷன், கன்னியாகுமரியில் இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் இவரை கண்டா எந்திரிச்சு நின்று கை கட்டி நின்று பேசுவாங்க, அப்படிப்பட்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறாரு, பேசாமல் வாங்கிக்கிட்டு பிள்ளையை அனுப்புவீங்களா, நீங்கள் என்ன தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அவரோட பொண்ணு, அவர் பெற்று வளர்க்க வேண்டிய பொண்ணு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒன்று உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குது, அப்போ அவர் வந்து கேட்கையில் நீங்கள் கொடுக்குறதானே நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, ஆனால் இப்போதைக்கு ஏன் கனியை உங்கள் கூட அனுப்பி வைக்க முடியாது, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் கனிக்கு ஒரு யோசனை வருது, பேசாமல் நம்ம இவங்க கிட்ட நம்ம கூட போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மொத்த பணத்தையும் அண்ணனுக்கு உதவி செய்கிறதுக்கு கொடுப்பாங்கல்ல, அண்ணனும் அந்த முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி கிட்ட தோற்று போகாமல் அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கி நிறைய சின்ன பசங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உதவுற மாதிரி அண்ணன் பண்ணுவார்ல, பேசாமல் நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி கனிக்கு வந்து ஒரு யோசனை வருது. சரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு கனியுடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக குறுக்கு வழியில் ஓடுறாங்க. கனியுடைய அப்பா முணங்கிக்கிட்டே போகிறாங்க, என் பொண்ணுக்காக நான் இவ்வளோ பணத்தை கொடுக்குறேன், ஆனால் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கூட அவங்க என் பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது என்ன எனக்கு வந்து சோதனை அப்படின்னு முணங்கிட்டு வர்றாங்க. அப்போ தான் கனி சைடில் ஓடி வர்றதை கவனிக்கிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, நம்ம பொண்ணு ஓடி வர்றா அப்படின்னு அந்த காரை வந்து நிறுத்துறாங்க. என்னம்மா தேன்மொழி, என்னம்மா என் கூட வரியா, அப்பாவை விட்டுட்டு இருக்க முடியலையா, அம்மாவை பார்க்கணுமா தம்பியை பார்க்கணுமா, அதனால தான் என் கூட வந்துட்டியா, அவங்க விடமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா உன்னால் இருக்க முடியாமல் தானே இப்போ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என் அண்ணனுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் என் அண்ணனுக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது நீ என்னம்மா சொல்கிற, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வான், அப்பா உனக்காக உயிரையே கொடுப்பான், அங்கே வச்சிருக்கிற சொத்து சொகம் எல்லாமே உனக்காக தாம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த பணம் எல்லாத்தையுமே என் அண்ணனுக்கு நீங்கள் கொடுங்க, ஏன்னா என் அண்ணன் அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கணும், அந்த சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கினாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு அங்கே ஒயின் ஷாப்பு கட்ட போகிறாங்க, என்னை மாதிரி நிறைய சின்ன பசங்களும் வசதி இல்லாத பிள்ளைங்களும் அந்த ஸ்கூலில் நிறைய பேர் படிக்கிறாங்க, அதுக்கு கண்டிப்பாக என் அண்ணன் அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கினாதான் நல்லபடியாக என் அண்ணன் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நடத்தும், அதுக்கு இந்த பணம் தேவை, நீங்கள் கொடுத்து உதவிவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. இது என்னம்மா, இதுக்கு மேலேயும் உன் அண்ணனுக்கு பணம் வேணும்னா நான் கொடுக்குறேன், ஆனால் தயவு செஞ்சு நீ என் கூட வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் பணத்தை கொடுத்து உதவுங்க, அதுக்கப்புறமா நான் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கனி.